ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு தான் காலையில் தாங்க அப்லோட் பண்ணேன். சரியா ஒரு 10 நாளா வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தான் போய் வந்தேன். உடம்பு உடம்பு கொஞ்சம் சுமார் ஆச்சுங்க. மறுபடியும் நான் வீடு தொடை சொல்ல கால் இச்சுக்கணுங்க. கால் இச்சு சுண்டு வரலுக்கு பக்கத்து வரல நல்லா வகையா போய் டைல்ஸில் சறுக்கினே போய் செவத்துல போய் இச்சுக்கணுங்க. அது உயிர் போற அளவுக்கு வலி, சொல்ல முடியாத அளவுக்கு வலிங்க. அதனால வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வந்தோங்க. மேக்சிமம் நாங்க சின்ன 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 அடிக்கெல்லாம் சின்ன சின்ன உடம்பு சரியெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க போவேன். தனியார் ஆஸ்பத்திரிக்கு எப்படா ஒரு ரேரா தாங்க போவோம். எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எனக்கு உடம்பு சுமார் ஆயிடுங்க. அன்னைக்கு கூட ஜுரம் ஆச்சுன்னு ஊசி போட்டு வந்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல. உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்க. அதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க இன்னைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டு வந்தாங்க. சரி, சாப்பிட்ட பிறகு மாத்திரை போட சொன்னாங்க. எங்க ஊர்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லைங்க. எங்க ஊர்ல ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்க போய் ஊசி போட்டு வந்தாங்க. இல்லைன்னா டவுனுக்கா போனோம். பக்கத்துல கிராமம் தான், அங்கேயே இருக்குது ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க நல்லா கேக்குது. நல்லா உடம்புக்கு எல்லாம் எப்படி இருக்குங்க. அவங்கவுங்க உடம்பு பத்திரமா பாத்துக்குங்க. நம்ம உடம்பு ஒரு மண் சட்டி மாதிரி பழகுதுங்க. சின்னதா ஒரு அடிபட்டா கூட பானை மாரி ஆகி போகுது உடம்பு. மனசு கேட்கல. எல்லாம் சேஃப்டியா பத்திரமா இருங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அதிகமா இருக்குது. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இப்போ வெளியில போறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஸ்கூட்டர் ஓட்டின்னு போங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அலட்சியமா இருக்காதீங்க. எப்பவுமே சேஃப்டியா இருங்க. சேஃப்டியா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவு பார்த்து பார்த்து உஷாரா இருந்தாலும் எப்படா டைம்ல நம்ம வழிக்கு விட்டுட்டு பாருங்க. அது பாருங்க வழிக்கு விட்டுச்சு பாருங்க. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்குமே எல்லார் வாழ்விலையும். அதனால நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் சேஃப்டியா இருக்க பாக்கணுங்க. சரி, வீடியோ அப்லோட் பண்ணி 10 நாளைக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. வீடியோ அப்லோட் பண்ணல. நான் கொஞ்சம் ஆரி கிளாஸ் போயிருந்தேன்னா அப்ப இருந்து வீடியோ எடுக்கல. ஆரி கிளாஸ் போய் முடிச்சுட்டு பிறகுதான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரி ஒர்க் லைட்டா கத்துக்கணுங்க. ஒரு பிளவுஸுக்கு சிம்பிளா ஆரி ஒர்க் போட்டு கத்துக்கொடுக்கறது கத்துக்கணுங்க. இப்ப நான் அடுத்தது நாளைக்கு போய் தான் ஒரு பிளவுஸ் வாங்கலாம்னு இருக்கேன். அது இதுவும் பார்த்தா இந்த மாதிரி கால் வீங்கி போயிடுது. நான் என்னுடைய பிளவுஸ் தைக்கலான்னு ஆசையா இருந்தேங்க. ஆரி ஒர்க் போட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் தைக்கிறோம் ஆரி ஒர்க். வெளி ஆளுங்க தைச்சு சப்போஸ் ஏன்னா மிஸ்டேக்னா அவங்க கொஞ்சம் கோச்சுக்குவாங்கல்ல. அதனால நம்மளுக்கு பிளவுஸ் தைச்சு நம்ம போட்டு பார்த்துட்டு அது செட் ஆச்சுனாதான் அடுத்தவங்களுக்கு வாங்கி தைக்கலாம்னு பிளான் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மணிலாம் வாங்கி வந்திருக்கேன். நான் ஆரி ஒர்க் மணிலாம் வாங்கி வந்திருக்கேன். இருங்க எடுத்து காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு மாத்திரை மட்டும் போட்டுட்டு நான் போய் அந்த மணிலாம் வாங்கி காமிக்கிறேங்க. இருங்க, இப்ப ஆரி ஒர்க் செய்து மணிலாம் வாங்கி வந்தேங்க. அது காமிக்கிறேங்க. விலை ஓரளவு கம்மியா தான் இருக்குதுங்க. ஒரே நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பையில தாங்க இருக்குது. எடுத்து காமிக்கிறேங்க. நான் என்னென்ன வாங்கி வந்துக்கிறேன் காமிக்கிறேங்க. ஆரி ஒர்க் செய்துதாங்க. ஏற்கனவே நான் கோல்டு த்ரெட்டு ஜெரி த்ரெட் எல்லாம் வாங்கி வந்த பாருங்க. கோல்டு த்ரெட்டு 2 வாங்கிட்டேன். ஒண்ணு மிஷின் அனுப்பிடுதுங்க. கோல்டு த்ரெட்டு அதுக்கப்புறம் ஜெரி த்ரெட்டுங்க. நம்ம துணிக்கு நம்ம சேரீனா மேட்சிங் ஆகுதோ அந்த கலர்ல த்ரெட் வாங்கிக்கணுங்க. நான் கத்து சொல்ல 2 கலர் மேக்சிமம் வாங்கினேன். இந்த 2ல தான் போட்டு போட்டு பாத்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு அந்த த்ரெட்டு தாங்க கொஞ்சம் அந்த ஊசியில பட்டு பட்டு நீடில்ல பட்டு பட்டு கட் ஆகுது. அது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பிராக்டிஸ் பண்ணினே இருக்கா. டைம் கிடைச்சாலும் பண்ணினே இருப்பேங்க. நீங்களும் ஆரி ஒர்க் நான் கத்துக்கணும் பிறகு ஃபுல்லா உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. ஆனா நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருப்பேங்க. ஏன்னா என்னுடைய வேலை பிளவுஸ் தைக்கிட்டு ஆரி ஒர்க் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தாங்க. அது ரொம்ப நாளா ஆசை. அது இப்ப நிறைவேறுது. ஒரு சின்னதா நானே கொஞ்சம் போட்டேன். கைட்டு சின்ன கைட்டா வரைஞ்சி அந்த மணிலாம் கோத்து வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதான் மேக்சிமம் ஒரு அளவுக்கு சிம்பிளா ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் பிளவுஸ் தைக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு மணி வச்சு பால் எல்லாம் வச்சு தைச்சேன். நல்லா வருது. அதனால எங்க வீட்டுக்காரர் நீ தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா என் பிளவுஸ் தைக்கலாம் இருக்குங்க. மணி காமிக்கிறவாங்க. இவருங்க 1 MB 2 MB 5 M பீட்ஸ் அது மாதிரிலாம் இருக்குதுங்க. கொஞ்சம் நேம் எல்லாம் அடுத்தது நல்லா தெளிவா நான் கத்துன்னு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துங்க. அதுக்கு பால் செயின் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. கோல்டு கல் வச்சுது.
இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிற மணி வாங்கக்கூடாதுங்க. 1M பீட்ஸ், 2M பீட்ஸ், 5M பீட்ஸ், ஒரு 4-5 இதுவா இருக்குதுங்க. நான் வந்து இப்போதைக்கு சின்ன சின்ன 5M பீட்ஸ், இது வந்து 2M பீட்ஸ்னு சொல்றாங்க பேரு. நான் மறந்துட்டேன், தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் ஞாபகம் இல்லைங்க, உடம்பு சரியில்லாதனால மெமரி பண்ணல, மறந்துட்டேன். இந்த மாதிரி பீட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. இது வந்து வெளுக்காதாங்க, ரொம்ப நாளைக்கு வருமாங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லா வெளுக்காதுங்க. நம்ம வந்து நல்ல டார்க்கா கோல்டு கலர்ல இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வாங்கினா சட்டுன்னு வெளுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது பேர் நான் சொன்னாங்க, மறந்துட்டேன், எல்லா பேரும் மறந்துட்டுக்கிறேன். ஏன்னா இப்பதான் நான் கத்துக்கிறேன்ல. நீங்க கேட்கலாம் பேர் மறந்துட்டேன்னு சொல்றீங்க எப்படின்னு. ஏன்னா நான் இப்பதான் நான் கத்துக்கிறேன், அதனால வந்து எல்லா நேம் எழுதி வச்சிருக்கேன் நோட்ல, ஒரு ஒரு பேருங்களை. அதை பார்த்து நான் சொல்றேங்க. அதுக்கப்புறம் இந்த திலகம்னா சொன்னாங்க, திலகம் வேற. இது கல்லு மாரி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் இது மட்டும் தெரியுங்க, சுகர் பிட்ஸ். அது சுகர் பிட்ஸ் சின்ன சின்னதா இருக்குதுல்ல, அதனால இந்த பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுங்க, சுகர் பிட்ஸ். எந்த மாரி தெரியுமாங்க வாங்கக்கூடாது நம்ம மணி எல்லாம் வந்து. நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்க போக சொல்ல ஒரு மணி வாங்கிட்டு வந்தேங்க, அது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது வாங்கிட்டு வந்தேங்க, திலகம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, சின்ன சின்ன திலகம். இந்த பேர் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பெரிய திலகம் இருக்குது, சின்ன திலகம் இருக்குது. நான் சின்னதா திலகம் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பாருங்க, சின்ன சின்ன திலகம். என்னோட பிளவுஸ் போட்டு காமிக்கிறேங்க. இந்த மாரி மணி வாங்க கூடாதுங்க, நீங்க தரா பார்த்து வாங்க. நான் காமிச்சு பாருங்க, இந்த மாதிரி சரஞ்சாரமா இருக்கும் பாருங்க. இந்த 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 மணி வச்சதான் ஒரு ஒரு பிளவுஸ் வந்து 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் வெளுக்காத இருக்குமாங்க. உனக்கு ஒரு நாள் சும்மாதான் இருக்கும், கொஞ்சம் ஒரு 20 டைம் போட்டா கூட ஒரு நாளைக்கு எதுவும் ஆகாதுங்க. இந்த மணி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த பாருங்க, நல்லா பியூர் கோல்டா இருந்தது. இந்த மாதிரி மணி வாங்கினா கழட்டுன்னு வெளுத்துருவாங்க. அந்த கத்து கொடுத்தாங்களாங்க மேடம் சொன்னாங்க, இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காதுமா சொல்லிட்டு. இது பாக்கிறதுக்கு தான் பல பலன்னு இருக்குது மேடம் சொன்னேன். இது பார்க்கத்தான் பல பலன் இருக்கும், இப்போ 2 நாள்லயே கத்துருவோம் அப்படின்னாங்க. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஆரி ஒர்க் போட்டு போட்டு பாக்குறலாங்க வேஸ்ட் துணியில. அதுல வந்து ஒரு 2 போட்டு ஓட்டுனா 2 நாள்லயே பார்த்தா அந்த அந்த மேல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் போயிட்டு கருப்பு கலர் ஆயிடுச்சுங்க அந்த மணி. அதனால இந்த மணி வந்து வேஸ்ட் தாங்க அவங்க சொன்னது. நீங்க ஆரி ஒர்க் கத்துக்கிறீங்கன்னா மெட்டீரியல் வந்து இது மாதிரி டல் கலர்ல இருக்கும் பாருங்க. சுகர் பிட்ஸ் வந்து எல்லா சுகர் பிட்ஸ் லைட்டா வெளுக்குன்னு சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியலங்க. நான் பார்த்தா வாங்கிட்டு வந்தா அவங்க சொன்னாங்க எல்லா சுகர் பிட்ஸுமே குவாலிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஆனா திலகெல்லாம் வெளுக்காதுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி த்ரெட் இந்த மாதிரி தாங்க மணி வாங்கணும்னு சொன்னாங்க. சரி, அதான் பாக்குறதுக்கு டல்லா இருந்ததுங்க, இது வேஸ்ட் நினைச்சிருந்தேங்க. இதான் வந்து ஒரு பிளவுஸுக்கு வந்து 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் நல்லா தாங்குமா வெளுக்காதான். அப்படியே 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பொத்து வெளுத்தா கூட கருப்பா தான் ஆகுமாங்க அந்த மணி வந்து, வெளுத்து போவாது. இந்த பெயிண்ட் எல்லாம் போய் கருப்பா ஆகுமா. சரி, அது ஒரு கருப்பு மணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம், நான் இன்னும் ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டதே இல்லை சொன்ன பாருங்க வீடியோல. ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்க போறேன். உங்களுக்கு மறக்காம வீடியோ அப்லோட் பண்றேங்க. எங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஆதரவு நிறைய கொடுங்க. என்னன்னு தெரியல, எங்க வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு டைம் ரீச் ஆச்சு, நான் ஏபி நியூஸ் பேசியிருந்தேன் பாருங்க, அப்புறம் நல்லா ஒவ்வொன்று ஒரு அளவு ரீச் ஆச்சுங்க. நான் வந்து அவங்களுடைய தாட்டை அடிக்கடி பேசக்கூடாது. நான் ஒரு 4-5 மாசத்துக்குமா, நான் 3-4 மாசமா ஏபிஆர் பத்தி பேசுறது இல்லைங்க. ஓன் கண்டென்ட், நம்மளுடைய கண்டென்ட்டே வீடியோ ஓடணும்னு சொல்லிட்டுதாங்க. ஆனா பிளவுஸ் தைக்கிற வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன், நல்லா ரீச் ஆச்சு. இப்போ டைம் கிடைச்சா நான் வீடியோ அப்லோட் பண்றேங்க. பிளவுஸ் தைக்கிறது, ஆரி ஒர்க்கு, ஒயர் பை பண்றது அண்ட் தலை பேண்ட் பண்றதுன்னு சொல்லினே இருக்கிறேன். நான் பண்ணவே இல்லை. ஒயர் பை கூட ஒண்ணு போட்டேங்க, ஆனா அந்த ஒயர் பை வந்து ஒயர் பத்தவே இல்லைன்னு தெரியலங்க. ஒரு ஒரு கடையில வேணா ஒரு ஒரு ரோல்ல ஒரு கூட ஓட்டு பாருங்க. நான் ஒரு ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி விலை ஒயர் கம்மியா இருக்குதுங்க, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் கம்மியா இருக்குது. அது நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஒயர் பை அப்லோட் பண்றேங்க. இப்ப நல்லா நல்லா தரவா கத்துக்கணுங்க. இப்ப நான் நல்லா ஒரு கூட பை போட்டேங்க, 4-5 பை போட்டுட்டேங்க. ஒயர் பை நல்லா பினிஷிங் நல்லா கரெக்டா நல்லா அழகா வருதுங்க. அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேங்க. இப்ப கூட ஒரு பை போட்டா இது காமிக்கிறேங்க. அது வந்து ஒயர் பத்தலைங்க, அதனால பாதிலே விட்டுட்டேன். ஒரு ரோல்ல போடலாம், இதுவும் காமிக்கிறேன். ஒரு ரோல்ல போடலாம்னு எடுத்து போட்டேங்க. ஒரே ஒரு ரோல்ல போடலான்னு இந்த இந்த ஒயர் பை தாங்க போட்டேன்.
ஆனா இது சரியா பத்தவே இல்லை. நான் கொஞ்சம் இவ்வளவு பெருசு போல ஒரு ரோல்லயே இவ்வளவு ஒசரம் வரும்னு நினைச்சிருந்தேங்க. அது பார்த்தா ஒரு ரோல் வந்து இவ்வளவு ஒசரம் தான் கச்சிச்சு. சரி வந்து பினிஷிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க. ஏணி பை முடிச்சு ஏணிப்படின்றாங்களா அந்த மெத்தட்ல இந்த கூட போட்டாங்க. அதுக்கு முன்னாடி போட்ட 3 பை வந்து ஏணிப்படி இல்லாத முடிச்சுங்க. ஏணிப்படி வந்து லெவல் கரெக்டா வருங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சரி நம்ம வீட்டுக்கு சிம்பிளா என்னுடைய பொட்டு வலி எல்லாம் இருக்குதுனாங்க, சின்ன சின்ன இதெல்லாம் அதெல்லாம் மணி எல்லாம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டுங்க. மேக்சிமம் இதுல என்ன போட்டு வைக்கிறேன்னா மேக்சிமம் யூஸ் பண்றது பொட்டு பாக்கெட்டு, அப்புறம் எங்க பொண்ணு யூஸ் பண்ற சின்ன சின்ன பொட்டு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட் வைப்பலாங்க அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் தைலம், ரப்பரு, அதுக்கப்புறம் மிஷினுக்கு தேவையான ஊக்ஸ் மணி அது இதுன்னு அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் பொட்டு பாக்கெட்டுங்க, அதுக்கப்புறம் மாத்திரைங்க. இதாங்க எங்களுடைய மேக்கப் திங்ஸ்ன்னு பார்த்தா இது. அதுக்கப்புறம் பவுடர் விட்டுங்க, பான்ஸ் பவுடர் இருக்குது. அது அவ்வளவுதாங்க எங்களுடைய மேக்கப் திங்ஸ்னா இது மட்டும் தாங்க. பொட்டு பவுடரு இந்த குங்குமம் அவ்வளவுதாங்க. இன்னும் சந்தனம் வைப்போம், அப்புறம் வந்து திருநூறு வைப்போம். வேற எதுவும் நாங்க வாங்கினதே கிடையாதுங்க. எங்க பொண்ணு எங்க பையன் எங்க வீட்டுக்காரு வேற எதுவுமே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற வேற ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி கூட நீயா நானா கூட நான் போன்ல பார்த்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 40 வயசு தாண்டி இளமையா இருக்காங்களா பாய்ஸுங்க, அவங்க வந்து கலந்துக்கலாம் சொன்னாங்க. ஜென்ஸுங்க கணவர்கள் யாரும் எளிமையா இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்காரர் கேட்காது, எங்க வீட்டுக்காரர் எளிமையா இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்பர் போன்ல இருந்து நம்பர் எடுத்து அவங்க போன் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, போன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எளிமையா இருக்கிறதுக்கு உங்க வீட்டுக்காரர் நான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா தலைக்கு உடம்புக்கு அந்த சோப்பு சொல்றாங்க ஏதோ பேர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவாங்க, பாடி ஸ்ப்ரே அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், எங்க வீட்டுக்காரர் எதுவுமே யூஸ் பண்ணி பவுடர் அடிப்பாரு, தலைக்கு எண்ணெய் தடவாரு, தேங்காய் எண்ணெய் சொன்னேன். அவ்வளவுதானாமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நாங்க வரல தெரியாது போன் பண்ணிட்டேன், நாங்க விதவிதமெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு வச்சுட்டேன். அது வேற எனக்கு பயம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் பொண்ணு சென்னைக்கு இட்டுன்னு போக சொன்னா எங்க திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாது போன் பண்ணிட்டேன். எங்க வீட்டு ஆனா நாங்க யூஸ் பண்றது இது மட்டும் தாங்க. அவங்க வேற எதுனா யூஸ் பண்றேன்னு கேட்டா எங்களுக்கு உண்மையிலே வேற எதாவது யூஸ் பண்ண தெரியாது, நேம் எல்லாம் தெரியாது. நாங்க எதுவுமே வாங்கினது கிடையாது. அப்படி துணி துவைக்கிறது சோப்பு வாங்குவோம், துணி போட்டு வாங்குவோம். எப்ப நான் ஒரு டைம் தான் அந்த கம்போர்ட்னு சொல்றாங்க பாருங்க, அது எப்பவுமே போட மாட்டோம். எப்ப நான் ஒரு டைம் தான் குழந்தை துணி மட்டும் எப்ப நான் ஒரு டைம் போடுவேன். மற்றபடி வேற எதுவும் நாங்க அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அங்க போய் அவங்க வேற கேள்வி கேட்டேன்னு நம்ம என்ன பதில் சொல்ல சொல்லிட்டு நான் தெரியாத போன் பண்ணிட்டு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் போன் பண்ணாங்க நீயா நான் விஜய் டிவில இருந்து. இது மாதிரி 35 வயசுக்கு மேல தாண்டின பெண்கள் வந்து சுய தொழில் செய்யறாங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு மாதிரி நினைக்கிறேன். நான் எதுவுமே கலந்துக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம். அதுதான் அங்கன்னு தான் கூப்பிடுறாங்களா இல்ல வெளிய இருந்து யாரா போன் பண்றாங்கன்னு தெரியல சொல்லிட்டு நாங்க எதுவும் கலந்துக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனா எனக்கு இப்போ ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேமே, நீயா நானால போயிருந்தா ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாகுது. ஆனா எப்ப இருந்தாலும் நீயா நானால தான் நீயா நானால கலந்துப்பேன். அப்புறம் வாங்க பேசலாம், அப்புறம் ஜி தமிழ் கூட ப்ரோக்ராம் நடக்குதுலாங்க, அதுல இதெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு ஆசை இருக்குதுங்க. எப்பனா ட்ரை பண்ணி கலந்துக்கிறதுக்கு ஆசை இருக்குதுங்க. ஆனா நம்ம இங்க இருந்து கிராமத்துல இருந்து பஸ்ல ஏறி ட்ரெயின்ல ஏறி அந்த ஊருக்குலாம் போய் எவ்வளவு காசு செலவு ஆகும் தெரியல. அதான் கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் திட்டினாரா என்ன பண்றது கொஞ்சம் பயம் அதிகமா இருக்குது. எப்படின்னா எப்படின்னா ஒண்ணு சன் டிவில விஜய் டிவில ஜி டிவில எதுனா ஒரு பட்டி மட்டத்துல பேசணும்னு ஆசைக்குது. எப்ப நிறைவேறுதுன்னு பாக்கலாங்க. அவ்வளவுதான். என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் ஆயிட்டுங்க, ஆல் இந்த ஆப்ஷன் ஆயிட்டுங்க. அப்பதாங்க நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். எங்க வீடியோ தொடர்ந்து நீங்க பார்த்து லைக் பண்ணுங்க.